ஹாய் ஆல்! இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லட்டுமா? கண்டிப்பா இந்த ரீல் பார்த்தவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமா, நான் கிண்டர் ஜாய் பத்தி தான் பேசப் போறேன். உண்மைய சொல்லணும்னா, சாக்லேட்டுக்கு விட உள்ள இருக்க டாய் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்மெண்ட். எனக்குமே கிண்டர் ஜாய் ரொம்ப பிடிக்கும். கிண்டர் ஜாய் வாங்க ரீசன் சாக்லேட் இல்ல. இன்னைக்கு என்ன டாய் வரும்னு இருக்கிற ஒரு கியூரியாசிட்டி தான். ரியாலிட்டி என்னன்னா, நம்ம சாக்லேட் சாப்பிடுறதுக்கு முன்னாடி டாய தான் ஓப்பன் பண்ணுவோம். சாக்லேட் 2 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும். ஆனா டாய் ஓப்பன் பண்ற எக்ஸைட்மெண்ட் தான் மைண்ட்ல நிக்கும். கிண்டர் ஜாயோட சக்சஸ் சீக்ரெட் சாக்லேட் இல்ல. சர்ப்ரைஸ் ஃபீலிங் தான். சின்ன வயசுல இருந்தாலும், பெரிய வயசுல இருந்தாலும் சர்ப்ரைஸ்னால எல்லாருக்கும் பிடிக்கும். அதான் கிண்டர் ஜாயோட மேஜிக். நம்ம எல்லாரும் சர்ப்ரைஸ்க்காக தான் கிண்டர் ஜாய் வாங்குறோம்னு நினைச்சிருப்போம். ஆனா ரியாலிட்டி அது இல்ல. நம்ம கொடுக்கும்போதும் அவங்க ஃபேஸ்ல வர ஹாப்பினஸ், அத ஓப்பன் பண்ணிட்டு டாய் பார்க்கும்போது வர அந்த ஜென்யூன் ஸ்மைல், அதுதான் ரியல் மேஜிக். சாக்லேட் முடிஞ்சதும் டாய் மறந்துரும். ஆனா அந்த ஒரு ஸ்மைல் அண்ட் ஹாப்பினஸ் தான் லாங் லாஸ்டிங் மெமரியா இருக்கும். இந்த ரீல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் அண்ட் உங்க ஃபேவரட் பர்சனுக்கு மறக்காம எப்பவுமே சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இந்த கிண்டர் ஜாய் வாங்கிட்டு போங்க. ஹெல்த்தி வைஸா பார்த்தா நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டாம். பட் எப்பயாச்சும் நம்ம சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சா திஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிஃப்ட் எவர்.